ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. சத்குருநாதனுடைய அருளால நாம இன்னைக்கு கீதா சாங்கிய யோகம் 2வது அத்தியாயத்துல 29வது ஸ்லோகத்துக்கு போன வகுப்புல பாதி ஸ்லோகம் வரைக்கும் அர்த்தம் பார்த்து வச்சிருந்தோம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இந்த ஆத்ம ஞானத்தினுடைய விவேகத்தின் மகிமையை பற்றி எடுத்து சொல்றார் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆத்மா அனாத்மா இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய விவேகம் அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு ஆச்சரியமானது, அது எவ்வளவு வியப்புக்குரியது அது அப்படிங்கிறத 2 லைன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் அப்படின்னு முதல்ல யார் இத ஒருத்தன் ஆச்சரியமா பாக்குறான், ஆச்சரியமா பார்க்கக்கூடியவன் அத படிக்கிறானே அவன் ஒரு ஆச்சரியமானவனாக இருக்கிறான். அதை தெரிஞ்சுன்ற போது அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறான். ஏன் ஆச்சரியப்பட்டு போறான் அப்படின்னு சொன்னா, ஏதோ புதுசா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கல. தன்னையே தானே அவன் தெரிஞ்சுக்கிறான். எங்கேயோ தொலைஞ்சு போன ஒரு விஷயத்த இல்ல. ஏதோ இப்ப எங்கேயோ ஒரு இருக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இல்ல. இங்கேயே தான் இருக்கு. ஸ்வதசித்தமா எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. எப்பவுமே எவர் எஃப்ளுஜென்ட்டா இருக்கு. அந்த ஒரு ஆத்மாவ இத்தனை நாளா நமக்கு ஃபோக்கஸ் அது பக்கம் இல்லாததுனால தெரியாம போச்சு. அப்படிங்கிற விதத்துல இந்த ஆத்மாவ பத்தி குருநாதர் எடுத்து சொல்லும் பொழுது அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப பெரிய அவனுடைய புரிதல் எல்லாமே வேற விதமா இருந்திருக்கு. ரொம்ப ரொம்ப வருஷமா பொறந்ததுலேருந்து அவன் என்ன பண்றான்? வெளி உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களே சத்தியம் சத்தியம்னு நினைத்துக் கொண்டு, அந்த விஷயங்களுக்கே தன்னுடைய சத்தியத்துவ புத்தியை வைத்துக் கொண்டு, எமோஷனலாவும் சரி, புத்தி ரூபமாவும் சரி, நிறைய வகையில அவன் அதிலேயே உழண்டு கொண்டு இருக்கிறான். ஆனா, குருநாதர் சொல்றார், "அப்பா நீ என்னெல்லாம் இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கியோ, அத்தனையும் மித்யா. எதுக்குமே சத்தியத்துவ புத்திங்கிறதே கிடையாது. இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதாக நீ கற்பனை பண்ணிட்டு இருக்கப்பா, இருக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான்." அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு பெரிய அப்படின்னு இருக்கு. "ஓ இப்படியா? அது மாதிரியா இருக்கு? நானா அது?" அப்படின்னு சொல்லும்பொழுது இன்னும் கொஞ்சம் அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கு. வெளி விஷயங்கள்லயே உழன்று கொண்டிருப்பவனுக்கு நிச்சயமாக இது ஆச்சரியமாகத்தான் இருக்கும். அவன் நினைச்சுட்டு இருப்பான். இத்தனை வருஷமா அவன் நினைச்சுட்டு இருப்பான். நான் வாங்கின டிகிரி எல்லாம் ஒரு பெரிய விஷயமாக்கும். எனக்கு ஒரு பெரிய அறிவு இருக்காக்கும். நான் எல்லாம் தெரிஞ்சவன். இந்த உலகத்துல எனக்கு தெரியாது. நீங்க சில பேரை போய் பார்த்தீங்கன்னா, ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன் அப்படின்னு சொல்லுவா. எதை கேட்டாலும் அதுல அவளுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அதுல ஒரு நாலேஜ் இருக்கிற மாதிரி பேசுவான். ஃப்ரம் ஸ்பிரிச்சுவாலிட்டி டு அன் ஆர்டினரி திங் இன் லைஃப், அது வரைக்கும் கூட எல்லா விஷயத்தையுமே அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நுனிப்பில் மேய்ஞ்சு வச்சுண்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே எல்லாத்தையுமே பேசுவா. ஆனா டீப்பா ஒரு விஷயமுமே தெரிஞ்சிருக்காது. அப்போ இந்த வெளியில தெரிஞ்சுட்டு இருக்கிறதே நமக்கு ஃபுல்லா தெரிஞ்சுடுத்து அப்படின்ற ஒரு பிரமையில தானே இருக்கான். அது பிரமை தானே. அது பிரமைனா ஒரு மயக்கம். அந்த மயக்கத்துல இருக்கக்கூடியவனை கூப்பிட்டு வச்சு நன்னா தெளிய வச்சு, இத பாரு நீ படிச்சது எல்லாமே இதெல்லாம் வித்தியே கிடையாது. ஆத்மாவை பத்தின வித்தை தான் வித்யை அப்படின்னு சொல்லி ஒரு குரு உட்கார வச்சு அடக்கி சொல்லி தராருன்னா, அந்த சமயம் அவனுக்கு அது புரியறச்சே அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியம் இருக்கே, அது அளவிட முடியாததாக இருக்கிறது. அரிதானதாக இந்த வித்தை அரிதானதாக இருக்கிறது. இந்த வித்தையை படிக்கிறவனும் அரிதானவனாக இருக்கிறான். இந்த வித்தை வியப்புக்குரியதாக இருக்கிறது. இந்த வித்தை படிக்கிறவனும் வியப்புக்குரியவனாக இருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது என்ன சொன்னார்? ஆச்சரியவத் ததைவ வததி ததைவ அந்நியக. அது எடுத்து சொல்றாரே, அவர் அதை விட ரொம்ப வசத்தியான ஒரு ஆச்சரியத்தை அவர்கிட்ட பார்க்கிறோம். எதனால பார்க்கிறோம் அப்படின்னா, ரொம்ப சாதாரண விஷயமா என்ன? குரு கிடைக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. பல கோணங்கள்ல குருவுடைய மகிமைய நாம ஆரம்பத்திலேருந்து பார்த்து கொண்டே தான் வரும். எப்போ அர்ஜுனன் ஷாதிமான் துவாம் பிரபன்னம்னு அவன் நமஸ்காரம் பண்ணி, "நீ என்னை எப்படியாவது காப்பாத்து. எனக்கு கட்டளையிடு ஷாதி. எனக்கு கட்டளையிடு. எனக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. எனக்கு சொல்லிக் குடு. நீ என்ன சிஷ்யனா ஏத்துக்கோ. நான் உனக்கு சிஷ்யனா இருக்கேன்." அப்படின்னு சரணாகதி பண்ணும் பொழுது, அப்ப நம்ம நிறைய குருவினுடைய மகிமைகளை பார்த்தோம். குரு இல்லாம ஒரு வித்தை நமக்கு கிடையாது.
நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 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 டெய்லரிங் கத்துக்கணும்னா கூட அதுக்கு கூட ஒருத்தர் நம்மளுக்கு சொல்லி தர வேண்டியிருக்குல்ல. ஊசி இருக்கு, நூல் இருக்கு, உட்காந்து தைக்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம பண்ண முடியுமா? எப்படி கட் பண்ணணும்? எப்படி தைக்கணும்? எப்படி இன்டர்லாக் போடணும்? எல்லாமே சொல்லி தரதுக்குன்னு ஒருத்தர் இருக்காரானே. அது மூலமா கத்துண்டா தான் நமக்கு அந்த விஷயம் நல்லா வரும். இது அப்ளைஸ் டூ எவ்ரிதிங். எஸ்பெஷலி இந்த ஆத்ம வித்யைய மட்டும் நாமளா படிச்சா அது வந்து ஒரு அது ஒரு வித்தை வந்து நிறைவாவே இருக்காது. நமக்கு சான்ஸ்கிரிட் தெரிஞ்சிருக்கலாம். பதமெல்லாம் பிரிச்சு பதச்சேதம் பண்ணி எல்லாத்துக்கும் அர்த்தம் புரியறதுக்கு வியாக்கரண சாஸ்திரத்துல பெரிய புலியா இருக்கலாம். நாமளே வந்து போயம்ஸ் எழுதுற அளவுக்கு நமக்கு வந்து சந்தஸ் சாஸ்திரம் எல்லாம் நன்னா தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் இத ஒரு குருமுகமாக கத்துக்காத வரைக்கும் இந்த வித்யை ஆத்மாவை பத்தின அறிவுங்கிறது நமக்கு ஏற்படவே ஏற்படாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி அது ஏன் சொல்றது அப்படி நமக்கு நமக்கு வந்து இதுக்கு ப்ரூஃப் எல்லாமே இருக்கு. ஆதிசங்கரர் எத்தனையோ கிரந்தங்களை எழுதினவர். தானேவா படிச்சார்? அவர் இதுக்காக ஒரு குருட்ட போனாரா இல்லையா? அந்த குரு கிட்ட போய் தானே அவர் வந்து படிச்சார். அதனால குருங்கிறது ஒரு மகிமை வாய்ந்த ஒரு விஷயம். அப்படி ஒரு குரு வந்து அத வதத்தி அப்படின்னா என்ன சொல்றது? எடுத்து சொல்றது. சாஸ்திரம் வந்து குருவ ரொம்ப ஒசத்தி சொல்றது. குரு வந்து எப்படி இருக்கணும்னு சொல்றது. ஸ்ரோத்ரியனா இருக்கணும். பிரம்மனிஷ்டனா இருக்கணும். அவன் நன்னா படிச்சிருக்கணும். அவர் ஒரு குரு கிட்ட உட்கார்ந்து முறையா படிச்சிருக்கணும். பொறுமையா படிச்சிருக்கணும். படிச்சத அவர் அசை போட்டு, சிரவணம் பண்ணி, மனனம் பண்ணி, நிதித்தியாசனம் பண்ணி, தன்மயம் ஆக்கிக் கொண்டு, அதுக்கப்புறம் வந்து ஒருத்தருக்கு சொல்லும் பொழுது, அந்த ஞானத்தினுடைய பலம் வந்து கூடும். அப்படி சொல்லும் பொழுதுதான் நமக்கு அந்த விஷயம் வந்து நல்லா புரிபடுறதுக்கு ஆரம்பிக்கும். சும்மா ஏதோ நுனிப்புல் மேய்ஞ்சுட்டோ, நான் அங்க பார்த்தேன், இந்த YouTubeல பார்த்தேன், நான் அதுல வந்து நோட்ஸ் எடுத்தேன் அப்படின்னெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்து சொல்லக்கூடிய விஷயமாக இந்த ஆத்ம வித்யை கிடையாது. வேற எதையாவது அந்த மாரி சொல்லலாமா இருக்கும். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் வேணும்னா, அந்த மாதிரி 4 இடத்துல இது பண்ணி ஆராய்ச்சி பண்ணி, அத வந்து ஒரு மீனிங்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சுண்டு, அப்படி இப்படி சொல்லலாம்னா கூட சொல்லலாமா இருக்கும். ஆனா, ஆத்ம வித்யைய அவன் ஸ்ரோத்ரியனா இருக்கணும், பிரம்மனிஷ்டனா இருக்கணும்னு உபனிஷத் சொல்றது. அப்படிப்பட்ட ஒரு குரு தான் வந்து சொல்லிக் குடுக்க முடிகிறது. அந்த குருவுமே ரொம்ப ஆச்சரியமானது. ஏனென்றால், அவன் அந்த குரு ஸ்தானத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, நீங்க குருங்கிறத ஒரு பெர்சனாவே பார்க்கக்கூடாது. நமக்கு ரொம்ப தெரிஞ்ச பெர்சனா இருக்கிற போது, அந்த குருத்துவம் நமக்கு கண்ல படாது. இது ரொம்ப நேச்சுரல். நம்ம மனசுக்கு ரொம்ப நேச்சுரலா இருக்கக்கூடிய ஒரு தோஷம் இது. நமக்கு ரொம்ப தெரிஞ்சவாளா இருந்தா, அதுல குருத்துவம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு விஷயத்த நாம கத்துக்கணும்னு போயிட்டோம்னா, அவ நமக்கு சொல்லிக் குடுக்கிறம்போது, குரு ஸ்தானத்துல இருக்கா. அந்த குரு ஸ்தானத்துல இருக்கறச்சே, அவ என்ன பண்ணி அந்த குரு அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்க முடியும்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். வதத்தி அவர் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு அவர் உழைச்சிருக்கணும். நெறைய தியாகங்கள் பண்ணியிருக்கணும். நெறைய டைம குடுத்திருக்கணும். சுவாமிஜி சொல்லுவார், "இதுக்காக வாழ்க்கையே குடுக்கணும்" அப்படின்னு. வாழ்க்கையில நெறைய பகுதிய வந்து நாம சிரவணத்துக்கு குடுத்து, மனனத்துக்கு குடுத்து, நிதித்தியாசனத்துக்கு குடுத்து, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஞானத்த திருடம் பண்ணிண்டு, நாமளே வந்து அத சொல்லறதுக்கு தகுதியா இருக்கோமா அப்படின்னு நம்மள செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் ஒரு குரு வந்து பீடத்துல வந்து உட்காருவார். இல்லன்னா அதுவரைக்கும் உட்காரவே மாட்டார். அது மட்டும் இல்ல, அவருக்கு சம்பிரதாயமாக அந்த 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 ஞானமானது வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தா தான் அவர குரு அப்படின்னு. நான் முன்னாடியே சொன்னேன். யமதர்மராஜர் நச்சிகேதஸ் கிட்ட சொல்றார். போன வகுப்பிலேயே சொன்னேன். அது ரொம்ப ஆச்சரியம் அப்பா. நெறைய பேர் வரவே மாட்டா. பகுபிஹி ஸ்ரவணாய அபி ந லப்யக. நெறைய பேர் வந்து கேட்கறதுக்கு வரவே மாட்டா. கிடைக்கவே மாட்டா. நமக்கு சிஷ்யனே கிடைக்க மாட்டான் முதல்ல. நீங்க அ சின்மயானந்தருடைய பயோபிக் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து 4 பேர் மைக்கு செட்காரனோட சேர்த்து. அவருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளோ பேர்னா 4 பேர் மைக்கு செட்காரனோட சேர்த்து. ஆனா அவர் விடவே இல்ல. சித்தி விநாயகர் டெம்பிள்ல 100 டேஸ் நான் ப்ரோகிராம் போட்டிருக்கேன்னு நான் சொல்லத்தான் சொல்லுவேன். வரவா வரட்டும். கேட்கிறவா கேட்கட்டும். என்ன நம்ம இப்ப எப்படி நம்ம வந்து யார் வந்தாலும் சரி, நம்ம இன்னைக்கு பாடம் நடக்கிறதுன்னா நடக்குது. இது அவரோட பரம்பரை அப்படித்தான். அந்த மாதிரி அவர் வந்து உறுதியா நின்னாரா இல்லையா? 1வது நாள் 4 பேர், அப்புறம் 40, 400, 4,00,000, 4,00,00,000ன்னு அதுக்கு இப்ப கணக்கே கிடையாது. இப்ப எங்க சின்மயானந்தருடைய ஒரு ஃபேஸ் பார்த்தா கூட, அவர் ஏதோ சொல்லப் போறாரோ அப்படின்னு ஒரு YouTubeல ஒரு ஒரு த்ரெட் வந்தா கூட டக்குன்னு ஓடி போய் பார்க்கிறோமே! அப்ப அப்ப அதுதான் வந்து அந்த குருநாதருக்கு தெரியும். வரமாட்டா அப்படின்னு தெரிஞ்சா கூட, நல்ல விஷயத்த சொல்லணும்னு ஆரம்பிச்சு சொல்லுவா. அப்படித்தான் நச்சிகேதஸ் கிட்ட அவர் டிஸ்கரேஜ் பண்றாரு. அந்த இடத்துல ஆக்சுவலி டிஸ்கரேஜ் பண்ணி, "நீ அது மாரி ரொம்ப கஷ்டம் அப்பா இந்த ஆத்ம வித்யை. அதனால ரொம்ப பேர் வரமாட்டா.
அப்படியே ஸ்ருண்வதோ அப்படி பகுவோ ந வித்யுகு அப்படிங்கிற வித்யுகுனா இத வந்து புரியாது. நிறைய பேருக்கு இது வந்து புரியாது சொன்னா கூட. ஏன் புரியாது? ஏன் புரியாதுன்னா மனசு வந்து இந்த லௌகீகமான ஒரு டிரான்சாக்ஷனல் வேர்ல்டுலயே தான் மைண்ட் இருந்துட்டு இருக்கும் நிறைய பேருக்கு. அதுலேருந்து விலகி வந்து ஆத்தியாத்மிகமான ஒரு விஷயத்த யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்கே ரொம்ப கம்மி பேர் தான் கிடைப்பா. அதனால அங்க இந்த வார்த்தை சொல்றாரு, ஆச்சரியோ வக்தா. சொல்றவன் ரொம்ப ஆச்சரியமானவனப்பா. அப்படி வரலனாலும் டிஸ்கரேஜ் ஆகாம சொல்றான் பத்தியா, அவன் பயங்கர ஆச்சரியமானவன். அது மட்டும் இல்ல, ஆச்சரியோ ஞாத்தா. அவன் நன்னா புரிஞ்சுட்டு இருக்கானே, அவனும் ரொம்ப அந்த அந்த புரிஞ்சுண்டு சொல்றான் இல்லையா, அவன் ரொம்ப ஆச்சரியமானவன். ஆச்சரியோ ஞாத்தா குஷலானுசிஷ்டக அப்படின்னு. அதாவது சிஷ்யனும் கூட ரொம்ப சாமர்த்தியசாலியாக இருந்து இத வந்து புரிஞ்சுண்டு அவன் வந்து இது பண்ணணும். சொல்றவனும் ஆச்சரியமானவன். புரிஞ்சுக்கிற அறிவை பெறுகிறானே ஞாத்தா, அவனும் ஆச்சரியமானவனாக இருக்கிறான் அப்படின்னு அதுல ஆச்சரிய சப்தம் அங்கேயும் வந்து கட்டோபனிஷத்துலயும் சொல்றாரு. இந்த மாதிரி இந்த வதத்தி அப்படின்னு சொன்னா பேசுகிறான், சொல்கிறான் அப்படின்னு அர்த்தம். இந்த எடுத்து சொல்றவன்கிறவன் ரொம்ப அரிது அப்படிங்கிறதுனாலதான் கைவல்ய நவநீதத்துல அந்த ஒரு 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 அளவு வரைக்கும் குருநாதர் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த உடனே அந்த ஒரு 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 ஸ்டேஜ்ல வந்து ஒரு பாட்டு வரும். ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி அப்படின்னு. எத்தனையோ ஜென்மாந்திரமா நீங்க வெளியில இல்ல குருநாதா, நீங்க எனக்குள்ளதான் இருந்திருக்கேள். அந்த ஈஸ்வர சம்பத்து எனக்குள்ளதான் இருந்திருக்கு. மலர்மிசை ஏகினான் சொன்னாரா இல்லையா? உள்ளேயேதான் இருந்திருக்கீங்க. இப்ப எனக்கு ஏதோ புண்ணிய பலம் எனக்கு வேலை செஞ்சிருக்கு. அதனால வெளிவந்த குருவே போற்றி. ஈஸ்வரனும் குருவும் வேற இல்லவே கிடையாது. ஈஸ்வரன் தான் குரு, குருதான் ஈஸ்வரன். அப்படிதான் சாஸ்திரம் சொல்றது. நமக்கு குரு அப்படின்னு ஒரு ஸ்பெஷலா மேனுஃபேக்சர் பண்ணி எல்லாம் அனுப்ப போறது கிடையாது. தானே நமக்கேற்ற குருவாக வந்து அப்பியர் ஆறார். குரு அப்பியர்ஸ் அப்படின்னு தான் சொல்றாரு. நமக்கு புண்ணிய பலம் இருந்ததுன்னா அந்த குருவானவர் வந்து அதுல அவர் சிஷ்யன் வந்து அப்படியே கொண்டாடுறாரு அந்த குரு. நான் வந்து உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஞாயிற்கடையாய் கிடந்து அடியேற்கு அப்படின்னு மாணிக்கவாசகர் பாடுவார். இங்கேயும் அவரும் என்ன சொல்ற, நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணி. என்னத்த கொடுக்க முடியும் உங்களுக்கு? ஒரு 10 ரூபாய் கொடுப்பேனா, அது குருதட்சணைன்னு ஒரு பாத காணிக்கைன்னு ஏதாவது கொடுப்பேனா, ஒரு 500 ரூபாய் போடுவேனா, என்னத்த அந்த பணத்தெல்லாம் பணமே உண்மை இல்லைன்னு சொல்லிட்டேன், இந்த உடம்பே உண்மை இல்லைன்னு சொல்லிட்டேன், நான் மட்டும்தான் இருக்கேன், நானே சகலமுமா இருக்கேன், நானே வந்து ஜோதி ஸ்வரூபமா எல்லா இடங்கள்லயும் நிறைந்து இருக்கிறேன் என்ன நீங்க காமிச்சு கொடுத்திருக்கேன். இதை விட எனக்கு ஒரு விஷயம் என்ன வேணும்னு அங்க வந்து குருவினுடைய மகிமையை அவன் எடுத்து போற்றி சொல்றான். அப்படிதான் அந்த குருவை அடையும் பொழுது எப்படி அடைகிறான், அந்த சிஷ்யன் எப்படி அடைகிறான்? தவனம் 3 அடைந்தாற் போல வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி அப்படின்னு. இந்த தவனம் 3 அப்படின்னா என்ன? 3 ஏஷனை மூவேடனை என்று ஒழியுமோ அப்படின்னு அருணகிரிநாதர் பாடினார். இந்த 3 ஏஷனை புத்திரேஷனா, பித்தேஷனா, அப்புறம் வந்து இது பொன் நிலம் மாதர், இந்த 3 விஷயம்தான் நமக்கு வந்து பிரச்சனையே. ஏஷனை அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பற்று. இந்த பற்று நமக்கு எப்ப போகுமோ அப்படின்னு நம்ம வந்து ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்கு ஆச்சரியமா ஒருத்தர் வந்து இந்த விஷயத்த சொல்லி, நீ என்னத்த பற்று எதுல பற்று வச்சுட்டு இருக்கப்பா, நீ எதெல்லாம் பற்று வச்சுட்டு இருக்கியோ அதெல்லாம் உண்மை இல்லையேப்பா, அதெல்லாம் விட்டுடும், அதெல்லாம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களே அல்ல, அந்த சார்பு கெட ஒழுகு அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் விட்டுடும், அதெல்லாம் விட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு. அதனாலதான் அந்த சிஷ்யன் என்ன பண்றான், அவனை ஆச்சரியமா அப்படி ஒரு குரு நமக்கு என்ன விஷயத்தெல்லாம் நம்ம உண்மை நினைச்சுட்டு இருப்போமோ அதை விட்டுடும். எது வந்து நீ அப்படின்னு நான் உண்மையை உனக்கு காட்டுறேன், அதை தெரிஞ்சுன்றதுக்கு அப்புறம் நீ பரமானந்தமா இருக்கலாம். சுவாமிஜி என்ன சொல்றாரு நமக்கு? அமைதியான ஆனந்தம். இந்த அமைதியான ஆனந்தத்துக்கு நீ வந்து மெட்ராஸ்ல ஒரு 10 கோடிக்கு ஒரு பிளாட் வாங்கி வச்சுக்கோ, அமெரிக்கால ஒரு 2 கோடிக்கு வந்து ஒரு வீடை வாங்கி வச்சுக்கோ, ஆஸ்திரேலியால கொஞ்சம் லேண்ட்ஸ் வாங்கி வச்சுக்கோன்னு நான் சொல்றேன். எல்லாத்தையும் விடு. தியாகே நைக்க அமிர்தத்துவம் ஆனந்தம். எல்லாத்தையும் விடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் விடு. பிடிச்சுட்டு இருக்காது, டக்கு டக்கு டக்குன்னு போய் பிடிக்காது. பிடிக்காம இரு, அப்புறம் பாரு எவ்வளவு ஆனந்தமா இருக்கேன். 2 கையையும் விட்டுட்டியானா ஆனந்தமோ ஆனந்தம். அப்ப 2 கையை விட்டதுக்கு அப்புறமா தான் அந்த ஆனந்தத்தினுடைய சுவையை நீ உணர முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்? இதை பிடிச்சுட்டு இருக்கணுமா, இது நடந்து போறதே இதை பிடிக்கணும், இல்லைன்னா இதை நடந்து போறதே இதை பிடிக்கணும். ஒண்ணு மனைவி, மக்கள், குழந்தைகள்,
இல்லையா சொத்து பத்து எல்லாம் இல்லைன்னா உறவுகள் ஏதோ ஒண்ணுத்துல போய் மாட்டிண்டு எப்ப பார்த்தாலும் விடு எல்லாத்தையும். வதத்தி என்ன வதத்தி? இதைத்தான் சொல்றாரு. நீ யாருங்கிறத தெரிஞ்சுக்கோ. ரிலீஃப்டா இரு. எல்லாம் எப்பவுமே வந்து ஃப்ரீயா இரு. எப்பவுமே நீ வந்து ஒரு ஒரு ஃப்ரீ பர்சன் தான். நீ எதுக்கும் என்டாங்கிள் பண்ணிக்க வேண்டிய ஒரு பர்சனே கிடையாது அப்படின்னு. அது மாதிரி சொல்றவ ஒரு ஆச்சரியமானவர். ஏன்னா ஆச்சரியமான விஷயத்தை அவர் எடுத்து சொல்கிறார் அப்படின்னு 2வது லைன்ல பார்த்தோம். 3வது லைன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆச்சரியவத் சைனம் அந்நிய ஸ்ருணோதி. சரி, இவர் தான் ஆச்சரியமானவர். இவன் வந்து சிஷ்யன் வந்து அவர் ஆச்சரியமா பார்க்கிறான்னா, இந்த சிஷ்யனா ஆகிறது இருக்கே, ஸ்ருணோதின்னா என்ன கேட்கிறவன். ஸ்ரோதா இல்லன்னா வக்தாக்கு என்ன வேலை? சும்மா பேசிட்டு இருக்கிறது தானா என்ன? சும்மா நம்மளே வந்து ஒரு ஒரு இத ஆன் பண்ணி வச்சுட்டு, நம்மளே பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதா என்ன? கிடையாது. யாராவது ஒருத்தர் கேட்கறது தானே அந்த வக்தாக்கு வந்து ஒரு முக்கியமான பலனா இருக்கும். ஒரு வார்த்தை சொன்னோம்னா, அந்த வார்த்தைய கேட்கறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? அதனால கேட்கிறவன் ரொம்ப முக்கியம். "கற்றலின் கேட்டல் நன்று" அப்படின்னு இருக்கு. அப்போ நெறைய படிக்கிறத விட, நெறைய பேசுறத விட, நெறைய கேட்கறது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருமே ஏன் வந்து நம்ம சமுதாயத்துல, நம்மளோட கல்ச்சர்ல வந்து இந்த ஹரிகதா, அப்புறம் பாகவத பிரவச்சனங்கள், அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் வந்து பௌராணிகர்கள் ரொம்ப முக்கியம் இல்லையா? பௌராணிகர்கள்ங்கிறவாள்லாம் எதுக்கு இருந்தான்னு நெனைக்கிறோம்? எதுக்கு இருக்கான்னா, நெறைய மக்களுக்கு கேட்டு, கேட்டு, கேட்டு இந்த 2 காது வந்து என்னன்னா, அது காது வந்ததுக்கு காரணமே இத கேட்கறதுக்கு தான். பகவத் குணங்கள கேட்கறதுக்கும், என்ன பத்தின அறிவை பெறுவதற்கும் தான் இந்த காது முக்கியமா பயன்படும். நாம என்ன பண்றோம்னா, நமக்கு என்னென்னலாம் நமக்கு வந்து கீழான ஒரு ரசனைகள்ல தூண்டப்படக்கூடிய விஷயங்களாக நாம பார்த்து, பார்த்து கேட்டுண்டு ஆத்ம வித்யை கம்பேர் பண்ணும்போது, எதை கேட்டாலும் அத தவிர்த்து, அது கீழான விஷயமா தான் இருக்கும். ஏன்னா, அதுதான் இருக்கிறதுலயே வசந்ததா இருக்கு. அப்படி ஒரு ஸ்ரோதா அப்படின்னா கேட்கிறவன். அந்த கேட்கிறவன் கான்சென்ட்ரேட்டடா கேட்கக்கூடியவனா இருக்கணும். அவன் ஆச்சரியமானவன். ஏன்னா, ஒரு நிமிஷம் நமக்கு இப்ப நம்ம பேசிண்டே இருக்கேன்னா, ஒரு 10 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம் நமக்கு என்ன பேசுறோமோ அதுல மைண்ட் இருக்கும். இது எல்லாருக்கும் பொது. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம மைண்ட் வேற எதுலயாவது டுவெல் பண்ண ஆரம்பிச்சுரும். திடீர்னு இங்க இருக்கிற மாரி இருக்கும், ஆஸ்திரேலியா போகும். அப்புறம் அமெரிக்கா போகும். அப்புறம் எங்கேயான இந்த லோக்கல்லயே கூடுவாஞ்சேரி வரைக்கும் கூட போயிட்டு வரும். டக்குன்னு எங்க டைம் கிடைக்கிறதோ, எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறதோ, மனசு அங்கங்க போய் பறந்துட்டு போயிடும். இதுதான் மனசோட சுபாவம் இல்லையா? சஞ்சலத்வாத் மனஹ அப்படின்னு. அதே ஒரு இடத்துல உட்கார்ந்து கேட்கறது இருக்கே, அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா, உபனிஷதே சொல்றது, "பராஞ்சிகானி व्यथृणत् स्वयंभूः." அவன் தப்பு இல்லையாம். "ஸ்வயம்பூஹு" இவர் பிரம்மாஜி அப்படி படைச்சுப்புட்டாரப்பா. பராஞ்சிகான் வெளியிலேயே பார்க்கிற மாரி. சுவாமிஜி அழகா சொல்றார். நீங்க எல்லாரும் பஸ்ல ஏறினா கூட என்ன பண்ணுவோம் நம்போ, இந்த இதுல ஓர சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி. இதுல ஏறினா கூட, ஏரோப்ளேன்ல ஏறினா கூட, வெறும் மேகம் தான் தெரியும். நான் பரவால்ல. நான் ஓர சீட்ல உட்கார்ந்து வெளியில அந்த வெளியில பார்க்கறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் சொல்றார், "பராஞ்சிகானி व्यथृणत् स्वयंभुः." வெளியில பார்க்கிற மாதிரியே படைச்சுப்புட்டாரு இவர். தஸ்மாத் பரான் பஷ்யதி. அதனால தான் இந்த மனசு என்ன பண்றது? வெளியிலேயே பார்த்துட்டு இருக்கு. அவன் என்ன பண்றான்? இவன் என்ன பண்றான்? அங்க என்ன நடக்குது? பேசாம உட்கார்ந்து ஒருவேளை இது வந்து நம்ம ஒரு இதுல கேட்கிறோம். ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணிட்டோம். கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். கேட்டுட்டு இருக்கறச்சே பக்கத்துல யாராவது வந்து இது என்னன்னு கேட்டான்னா, நம்ம இத ஒரு ஆஃப் பண்ணிட்டு உடனே அது என்னன்னு பதிலு. திருப்பி அடுத்தது ஒண்ண ஆன் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம கேட்கறது. மறுபடியும் யாராவது வருவா. மறுபடியும் அதுக்கு ஒரு பதில். பராஞ்சிகான். இதுல கான்சென்ட்ரேட்டடா நம்மளால கேட்கறதுக்கு கொஞ்சம் நேரம் முடியறதா? நம்ம தோஷம்னு கூட நம்ம சொல்ல முடியல. நமக்கு நம்ம கர்மா அவ்வளவு அழகா வேலை பண்றது. நம்மள உட்கார்ந்து ஒரு விஷயத்த கேட்கறதுக்கு கூட விட மாட்டேங்குது. அப்படியே நாம யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. நான் உட்கார்ந்து கேட்கிறேன்னா, அப்ப நம்ம மனசு என்ன பண்ணும்? குதி, 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 குதின்னு குதிக்கும். அந்த விஷயத்துல போய் நிக்காது. அந்த வேற எல்லா இடங்களையும் மேய்ஞ்சுகிட்டு வரும். இந்த தியானம் பண்ணு அப்படின்னு சொன்னா, கண்ண மட்டும் தான் மூடிட்டு இருப்போமே தவிர்த்து, நம்ம அந்த டைம்ல விசா வாங்காம உலகம் பூரா சுத்திட்டு வருவோம். என்ன தியானம் பண்ணியிருக்கோம்னு பேரு நமக்கு. அது வரவே வராது. தியானத்துல ஒரு இடத்துல நிற்கிறது மனசுங்க ரொம்ப கஷ்டம். இந்த விஷயமெல்லாம் மனச வந்து ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கிறதுங்கிறது அத்தன சுலபம் கிடையாது. அதனால அந்த சுனோதி அவன் ரொம்ப கேட்கிறானே, கேட்கிறவன் ஒரு இது இந்த பராஞ்சிகாணியில கடைசியில என்ன சொல்றாருன்னா, கஷ்டித் தீரக
ரொம்ப குறைச்சல் பேரப்பா. கஷ்டித்னா யாரோ ஒரு சில தீரர்கள். தீரர்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? அறிவாளிகள். ஆத்ம வித்தையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடிய அவனுக்குத்தான் இந்த உலகம் என்பது பொய். அதுல ஏதோ ஒரு பொய்த்தன்மை இருக்கு அப்படின்னு மனசுக்கு பற்றும். பட்டதுக்கு அப்புறம் அதுல ஒட்டிக்க முடியாது. என்னமோ நம்மளுக்கும் அதுக்கும் ஒரு விலகல் இருக்கே. அது என்னதுன்னு நமக்கு தெரியலையே. நமக்கு அது தெரிஞ்சுதானே ஆகணும். நமக்கு ஒரு குருநாதர் கிடைச்சாதானே இந்த விஷயத்த பத்தி புரிஞ்சுக்க முடியும். அப்பதானே நமக்கு வந்து இந்த இந்த விஷயம் ஹாண்ட் பண்ணிட்டே இருக்கே மனசுல. அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில வருது அப்படின்னு மனசு வந்து சிந்திக்க ஆரம்பிக்கும். சிந்தனை அதிகமாக தீவிரமாக தீவிரமாக என்ன ஆகும்னா குருவை தேட ஆரம்பிச்சிடும். எப்படிடா நமக்கு குரு கிடைக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு தேடுதல் வந்துடும். அந்த தேடுதல் வரும்போது வேற யார்கிட்டயும் போகக்கூடாது. நேரா சுவாமி கிட்ட தான் போகணும். எனக்கு குருவ குடுன்னு ஒரே ஒரு கோரிக்கை தான். ஒண்ணே ஒரு கோரிக்கை. 1 பாயிண்ட் அஜெண்டா. எப்ப பார் குருவ குடுன்னு கேட்டா, அவருக்கு ஆப்ஷனே கிடையாது. அவரே வந்துருவார் குருவா. வேற ஆப்ஷனே இருக்க முடியாது அவருக்கு. ஏன்னா, குரு கேட்காதா இந்த ஜீவன்னு சுவாமி வந்து ஏங்கின்னு இருப்பாரு. அதுதான் உண்மை. நம்மள படைச்சுப்புட்டு, "நீ இங்க கிடந்து அல்லாடுன்னு" சொல்லல. "நீ அல்லாடுற மாதிரி இருக்கும்பா, திரும்பி வர்றதுக்கு உனக்கு ஒரு வழி வச்சிருக்கேன்" அப்படின்னு. அப்படிதான் இந்த ஒவ்வொரு ஜீவனையும் அனுப்புறாரு அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ இந்த இவனுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு தேடல் வருது. தேடல் வரும்பொழுது குரு கிடைக்கிற போது குரு சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்கணும். இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும். ஏன் அவன் அப்படி ஒரு ஆச்சரியமானவன் அப்படின்னா, இவன் வந்து ஆக்சுவலா பார்க்க போனா சாஸ்திரப்படி இவன் வந்து இருக்கிற விஷயத்த தான் தெரிஞ்சுக்கிறான். நான் முன்னாடியே சொன்ன மாரி சித்தமா இருக்கக்கூடிய ஆத்மாவ பத்தி தான் தெரிஞ்சுக்கிறான். ஆனா, இவனுக்கு உள்ள நுழைஞ்சு குரு கிட்ட உட்காரும்போது, எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணத்துல தானே போறான். அப்பதான் அவனால உட்கார்ந்து கேட்க முடியும். அது ஒரு விஷயம். எனக்கு இதுவரைக்கும் நான் தெரிஞ்சுக்காத ஒரு விஷயத்த நான் கேட்கிறேன் அப்படின்ற எண்ணம் இருந்தா தான் ஒருத்தரால உட்கார்ந்து பொறுமையா இந்த விஷயங்கள கேட்க முடியும். இது ஒண்ணு. இன்னொன்னு, பலவிதமான புத்தகங்கள் மூலமாகவும், பலவிதமான விஷயங்களை தெரிந்து கொண்டதன் மூலமாகவும், பிரெயின்ல ஏற்கனவே நெறைய விஷயத்துல நானா விதமா போட்டு வச்சிருந்ததுன்னா, அப்போ குருநாதர் சொல்றது எல்லாம் அப்படி மேம்போக்கா போயிடும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுவரைக்கும் என்ன படிச்சேனோ, அது எல்லாத்தையும் அன்லேர்ன் பண்ணிட்டு தான் இங்க வரணும். குரு கிட்ட வரும்போது, ஃபர்ஸ்ட் அன்லேர்ன் வாட் யூ ஹேவ் லேர்ன்ட். அதான் முதல் கண்டிஷன் ஃபார் அ குட் சிஷ்யனே அதுதான். ஏன்னா நான் சொல்லல, சாஸ்திரம் சொல்றது. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, ஸ்ரத்த வேணும். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். கிருஷ்ணர் சொல்றார். பின்னாடி சொல்லப் போறார். நம்ம படிக்க போறோம். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். ஸ்ரத்த இருந்ததுன்னா ஞானம் கிடைக்கும் அப்பா. ஸ்ரத்தைங்கிறது என்ன? அதுக்கு ஒண்ணு சொல்லுவா. பிலீஃப் பெண்டிங் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல நான் நம்புறேன். என்னோட குருநாதர் எனக்கு நல்லதைத்தான் சொல்றார். எனக்கு நல்லதை தவிர ஒரு விஷயத்தையும் இந்த குருநாதர் எனக்கு சொல்லல. சாஸ்திரத்துல இருக்கிறதைத்தான் எடுத்து சொல்றார். அதனால நான் ஸ்ரத்தையோட குரு சொல்றத கேட்கிறேன். புரியல? பரவாயில்ல. திரும்ப திரும்ப கேட்கிறேன். சுவாமிஜி சொல்லுவாரு இல்லையா? ஒரு சாஸ்திரத்துல புரியல அப்படின்னா, இன்னொரு சாஸ்திரத்துல. இப்போ உனக்கு கீதையை படிச்சிட்டியா? 18 அத்தியாயம் படிச்சாச்சு. புரியவே இல்லையா? பரவாயில்ல. மறுபடியும் ஒரு தடவை படி. ஆனா அப்பவும் புரியலையா? சரி வா ஒரு உபநிஷத்துல பார்க்கலாம். உனக்கு இந்த விஷயம் புரிஞ்சிரும். அப்போ உனக்கு அதுல கொஞ்சம் புரிதல் கஷ்டமா இருக்கா? வேற ஒரு கிரந்தம் விவேக சூடாமணி படிக்கலாமா? படிக்கலாம். அப்புறம் கைவல்ய நவநீதம் படிக்கிறியா? படி. இப்படி ஒண்ணொண்ணா குரு வந்து எப்படியாவது இந்த விஷயத்த அவர் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். ப்ரொவைடட் அந்த சிஷ்யனுக்கு ஒரு ஸ்ரத்தைங்கிறது. ஸ்ரத்தையே இல்லாம, ஆமா இவர் ஏதோ சொல்லிட்டு உட்காந்துருப்பாரு. கேட்டா 1 மணி நேரம் போட்டு போர் அடிக்கிறாருயா. என்னத்த சொல்றா? சொல்றதையே சொல்லிட்டு இருக்க. வதத்தி அப்படின்னா பேசுவா சொல்றவன் சொல்லிட்டு போ வேண்டியதானே. ஸ்ருணோத்தின்னா கேட்கிறவன் சொல்லிட்டு போக வேண்டியதானே. கேட்கிறவன் அதுக்கப்புறம் அது என்னமோ போட்டு இழுக்கிறாங்க. என்னன்னே புரியல. போர் அடிக்குது. அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடியவர்களுக்கு அது ஸ்ரத்த குறைச்சல் தானே. அந்த ஸ்ரத்த இல்லாம இருக்கிற வாழ்க்கை எப்படி புரியும்? அந்த ஸ்ரத்தை இருக்கிறதே ஒரு ஆச்சரியம். அதான் விஷயம். என்னன்னா ஸ்ரத்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் சொன்ன மாரி இந்த உலகம் எனக்கு ஏதோ ஒரு பொய்த்தன்மையோடு எனக்கு தோன்றுகிறது. அப்பதான் எனக்கு அந்த ஸ்ரத்தை வருது. எனக்கு வந்து உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்னோட தேடுதல் அங்கதான் ஆரம்பிக்குது. அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். அது மட்டும் இல்ல. இந்த ஸ்ரத்தை ஒண்ணு இருக்கு. அது வந்து இண்டிவிஜுவலா நாம டெவலப் பண்ணிக்கிறோம். இன்னொரு விஷயம் இந்த ஸ்ரோதாக்கு எவ்வளவெல்லாம் டிஃபிகல்டீஸ் இருக்குன்னு நீங்க பாருங்க. நம்ம எல்லாருமே ஸ்ரோதா தானே. நம்ம எல்லாருக்குமே வரக்கூடிய டிஃபிகல்டீஸ் தான். நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கக்கூடிய. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா சொல்லுவா? ஆமா, இப்பவே கிளம்பிட்டா கிளாஸுக்கு. என்னமோ உபநிஷத் கிளாஸ் படிக்கிறாளாம், வேதாந்தம் படிக்கிறாளாம். என்ன வயசாச்சுன்னு இப்ப போறா. யார சொல்லுவான்னா 60 வயசானவாளையும் அப்படித்தான் சொல்லுவா.
30 வயசானவாளையும் அப்படித்தான் சொல்லுவா. ஏன்னா அதெல்லாம் கடந்துதான் வந்திருக்கோம். அதனாலதான் சொல்றேன் நான். எல்லாம் கேட்பா. இப்பவே எதுக்கு சாமியார் பின்னாடியே போயிட்டு இருக்க? என்னத்த இப்ப நீ இதெல்லாம் படிச்சு இப்ப என்ன பண்ண போற? ஏன் நம்ம இப்ப கம்ப்யூட்டர் படிச்சு மட்டும் என்ன பண்ணினோம்? நம்ம இது அக்கவுண்டன்சி படிச்சு மட்டும் என்ன பண்ணினோம்? என்ன பண்ணி அதெல்லாம் படிச்சு என்ன பண்ணணுமோ அதை விட பெட்டரா பண்ணுவோம் இதுல. ஏன்னா இதுல நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்? நான் எப்படி சந்தோஷமா நான் எப்படி சந்தோஷ ஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கிறேன். சந்தோஷமா இருக்கிறதுன்னு கூட நான் தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா சந்தோஷ ஸ்வரூபமா இருக்கேன் நான். மதுரமாம் கட்டி சுட்ட பணியாரம் எல்லாம் மதுரம் ஆக்கிய அதற்கு மதுரம் தான் ஸ்வபாவம் என்றோ. நான் தானே வந்து ஹாப்பினஸ். எனக்கு என்ன வந்து ஒருத்தர் ஏத்த வேண்டியதா இருக்கு ஹாப்பினஸ்? நான் எதையாவது பார்த்து ஹாப்பி ஆறேனா? கிடையாது. ஐ எம் ஆனந்த ஸ்வரூபா. ஹாப்பினஸ்னு கூட சுவாமிஜிக்கு சொல்றதுக்கு பிடிக்காது. ஆனந்த ஸ்வரூபா. அதை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாதுன்னே சொல்லுவோம். சில விஷயங்களை டிரான்ஸ்லேட்டே பண்ணாம அப்படியே புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவார். அதனால இந்த ஆனந்த ஸ்வரூபமா நான் இருக்கேன். அதை தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் நான் எப்பவுமே ஆனந்தமா இருக்க போறேன். அப்ப நான் ஆனந்தமா இந்த உலகத்துல வாழறதுக்கான வழியை நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்ப நம்ம இந்த டிஃபிகல்டிஸ் எல்லாம் நம்ம வந்து கடந்துதான் ஸ்ரோதாவா வந்து உட்காரணும். ஒரு கிளாஸ்க்கு வரணும்னா எத்தனை பேர் சப்போர்ட் வேண்டியிருக்கு. இப்ப நம்ம வந்து ஈஸியா இத கூட நான் ஈஸின்னு சொல்ல மாட்டேன். நம்ம வந்து இப்போ இதுல இன்டர்நெட்ல கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காரணும். நமக்கு இதுக்கான டைம் வேண்டியிருக்கு. அந்த நேரம் நமக்கு ஒரு கெஸ்ட் இல்லாம இருக்கணும். இல்ல நாம எங்கேயான போக வேண்டியதா இல்லாம இருக்கணும். நம்ம ஆட்ல எல்லாரும் நம்மளுக்கு வந்து கோஆப்பரேட் பண்ணணும். சரி உட்காந்து படிச்சுட்டு வா, 1 மணி நேரம் நாங்க எங்க வேலையை பார்க்குறோம், உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லணும். வெளியில போய் கிளாஸுக்கு போகணும்னாலும் நமக்கு போகிறதுக்கு வரத்துக்கு எல்லா உதவியும் தேவையா இருக்கு. யோசிச்சு பார்த்தா இந்த ஸ்ரோதாக்கு எவ்வளவு எவ்வளவு தடைகளை தாண்டி தடைக்கல் எல்லாம் படிக்கல்லப்பா அப்படின்னு உண்மையான ஒரு ஸ்ரத்தை இருக்கக்கூடிய நிஜமான ஒரு முமுட்சுக்கு இந்த தடைகள் எதுவுமே அவனுக்கு பெரிய விஷயங்களாக இருக்காது. அதனாலதான் இந்த ஸ்ரோதா இருக்கானே, இந்த ஸ்ருணோத்தின்னு சொல்றாளே, இந்த அவன் கேட்கிறவன் வந்து அவ்வளவு ஆச்சரியமானவனா. ஏன்னா இத்தனையும் தாண்டி அவன் வந்து கேட்கிறான் இல்லையா? அவனுக்கு வந்து கேட்டு அவனுக்கு அது புரியற சமயத்துல அவன் என்ன பண்றான்? அப்படியே குதிக்கிறான். ஆஹா! இவர் சொல்லுவார் தாயுமானவர், என்னையே எனக்களித்த நின்னையானும் நினைவனே அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா, என்னதான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். வேற எதுவும் புதுசா தெரியலையே. நான் இப்ப எக்ஸோ ஒய்யோ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கல. அது தெரிஞ்சுட்டா சம்சாரம் எனக்கு. எனக்கு என்ன வந்தது? யாரோ என்னவோ இருந்துட்டு போறா. நான் என்ன தெரிஞ்சுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, என்னையே தான் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கேன். இதை விட எனக்கு என்ன ரிலீஃப் வேணும்? நான் எல்லா விஷயத்திலையும் இருக்கக்கூடிய தடைகளிலிருந்து விடுபடுகிறேன். நான் பந்தமே இல்லாத ஒரு முக்தி ஸ்வரூபமாக நான் இருக்கேன் அப்படின்னு அந்த குருநாதர் கிட்டேந்து தெரிஞ்சுக்கிறானே, அவன் ஒரு ஆச்சரியமான. தாயுமானவர் இன்னொரு இடத்துல சொல்லுவார், நான் அதுவாய் இருக்க நீ செய் சித்திரம் மிக நன்று காண் அப்படின்னு ஒரு இதுவா சொல்லுவேன். நான் அதுவாவே இருக்கேன். அதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன படாத பாடுபடுத்துறப்பா. என்ன இந்த உலக வாழ்க்கையில என்னை ஈடுபடுத்தி போட்டு அலக்கழிச்சு அதுக்கப்புறம் நீ எனக்கு கொடுக்குற. இவர் மாணிக்க வாசகர் ஒரு பாடல்ல சொல்றார், நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். அந்த நானா தவம் பண்ணி இந்த சிவாய நம அப்படின்ற இதை பெற்றேன், நானா அவனுடைய அருளை பெற்றேன். இல்லப்பா, தேனாய் அமுதமுமாய் தானே வந்து ஆட்கொண்டான். நாம் செய்யலப்பா, அவனே வந்து என்ன ஆட்கொண்டான். தவம் செய்தேன், அருள் செய்தான், அருள் செய்தான், தவம் செய்தேன். நான் தவம் செய்யறதுக்கு அவன் அருள் செய்தான், அவன் அருள் செய்ததனால் நான் தவம் செய்தேன். எனக்கு என்னவோ இதை வந்து நான் ஈக்குவலா அப்படியே குருவுக்கு அப்ளை பண்ணலாம்னு எனக்கு ஆசை. ஏன்னா அங்க மாணிக்க வாசகருக்கு குருந்த மரத்தடியில வந்து குருவாகத்தான் அவர் உபதேசம் செய்தார். அதனால அந்த குருவை கண்டுபிடிச்சு குரு கிட்டேன்னு ஒரு விஷயத்த தெரிஞ்சுட்டாச்சுன்னா இட்ஸ் ரியலி a goosebump ஆக்சுவலி. நமக்கு தெரிஞ்ச போயிட்டு இந்த விஷயத்த குருநாதர் சொல்லி கொடுத்துட்டார், நமக்கும் புரிஞ்சுட்டு அப்படின்னா அப்பதான் இதெல்லாம் வரும். கைவலி நவநீதத்துல கடைசியில ஒரு பாட்டு வரும். என்ன தெரியுமா? என்ன புண்ணியமோ செய்தேன், ஏது பாக்கியமோ செய்தேன், ஏது பாக்கியமோ காணேன், நன்னிலம் தனிலெழுந்த நாரணன் கிருபையாலே தன்னிய நானேன் நான் உத்தரியத்தை வீசுகின்றேன். அப்படியே தூக்கி விட்டேறிடம் பாரு. எல்லாம் என் கையில இருக்கிறது எல்லாத்தையும், என்கிட்ட இருக்கிற பொசஷனே இந்த உத்திரியம் ஒண்ணுதான், இந்த மேல இருக்கிற துண்டு ஒண்ணுதான், அதையும் தூக்கி போடுறேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் வந்து ஃப்ரீ பேர்ட். நான் அப்படி இருக்கேன். நான் வானில் பறக்கும் புள்ளெல்லாம் நான் அப்படின்னார் இல்லையா பாரதியார். அந்த மாதிரி அந்த அந்த ஒரு விடுதலையானே இந்த சிட்டு குருவியை போலே அப்படின்னு பாரதியார் படம். இந்த ஒரு ஆத்ம ஞானம் வந்த உடனே அதுல ஒரு சந்தோஷமும் ஒரு ஆனந்தமும் இருக்கே, அந்த விடுதலைன்ற ஃபீலிங் இருக்கே, அதை வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்படி அது மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை அந்த கேட்பவனானவன் அனுபவிக்கிறான் அப்படிங்கிறது. ஏன்னா அவர் தைவலியர் ஆசிரியர் இன்னும் சொல்லுவார், வந்ததோர் இவ் ஆனந்தத்தை யாரிடம் சொல்வேன் நான்? இதை எப்படி சொல்றது நான்?
எப்படி இருக்கு தெரியுமா? இது சிந்தையில் எழுந்து பொங்கி ஜெகமெல்லாம் நிறைந்து தேங்கி அந்தமில்லாதது ஆயிற்று அப்படி அப்படின்னு. எப்படி எப்படி இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கூட வேர்ட்ஸ்ங்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. தேட வேண்டியதா இருக்கு. அதனால அந்த மாதிரியான ஒரு 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 ஆச்சரியமான ஒரு விஷயத்தை ஆச்சரியமாக கேட்கிறான். ஆச்சரியமான விஷயம், ஆச்சரியமாக கேட்பவனும் இருக்கிறான், ஆச்சரியமாக சொல்பவனும் இருக்கிறான். வெரி லாஸ்டா என்ன சொல்றாருன்னா, லாஸ்ட் சொல்றது வந்து ஸ்ருத்வாப்யேனம். ரொம்ப கேட்டுட்டான் அவன். கேட்டாலும் கூட அவனுக்கு வேதன சைவ கஷ்டித்து அப்படிங்கிறார். வேதனை என்ன? அறியறது. அறியலப்பா. ரொம்ப கேட்டுட்டான். அவன் வந்து 10 உபனிஷத் படிச்சாச்சு, கீதை படிச்சாச்சு, பிரஸ்தானத்திரயம் முழுக்க முடிச்சாச்சு. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கூட அவனுக்கு மனசுல இன்னும் ஆத்மானா என்னன்னு புரிபடல. அதுக்கு நிறைய பிரதிபந்தங்கள் இருக்கும் அப்படின்னு சுவாமிஜி சொல்றார். பிரதிபந்தங்கள்னா நமக்கு இருக்கக்கூடிய வாசனைகளினால் ஏற்படக்கூடிய தடைகள். நம்ம பல விஷயங்களை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எம்டி பண்ணாம டீ கப் எம்டி பண்ணாம கொண்டு வந்து வச்சா குருநாதர் சொல்றதெல்லாம் எங்க போகும்? அப்படியே மேம்போக்கா போயிட்டே இருக்குமா இருக்காதா? அந்த மாதிரி அந்த அந்த குருநாதர் சொல்றத உள்ள வாங்கிக்க முடியாம இருக்கிறவன் கூட இருக்கான். அவன் கூட ஆச்சரியமானவன் தான் அப்படின்னு சொல்ற. அப்போ அர்ஜுனன் வந்து 6வது அத்தியாயத்துல கடைசியில கேட்பான். அர்ஜுனனுக்கு ரொம்ப இது டவுட். என்னன்னா இவ்வளவு தூரம் சொல்றாரே கிருஷ்ணர், ஒருத்தனுக்கு இதெல்லாம் புரியாமையோ இல்ல அவன் இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஒரு முயற்சியில அவன் பாதியில அவனுடைய ஆயுசு போயிடுத்துனாலும் என்ன ஆறுது? அவன் பேர் யோக பிரஷ்டன்னு பேர். அப்படி சில பேர் இருப்பாங்க. அதனால அது கூட ஆச்சரியமானதுதான். ஏன்னா இவ்வளவு தூரம் சொல்லியும் கூட அவனுக்கு இது புரியல அப்படின்னா, அப்படி புரியாத ஒருத்தனுக்கு என்ன வழி அப்படின்னு கிருஷ்ணர் இதே கீதையிலேயே 6வது அத்தியாயத்துல சொல்றார். பார்த்த நைவேக நாமுத்திர விநாச சஸ்ய வித்யதே. இங்க ந இவேக ந இவ இங்க இங்கனாலும் கூட அமுத்திரனா இதுல சொர்க்கத்திலையும் கூட அவனுக்கு வந்து அவன் பண்ணின அந்த முயற்சியானது நாசமே அடையாது, கவலையே படாது. நகி கல்யாண கிருத்து கஷ்டித்து துர்கதிம் தாத்த கச்சதி. இவன் பண்ணிருக்கிற இந்த மங்களகரமான செயல், இந்த படிச்சிருக்கானே, படிச்ச வேலை இருக்கே, அந்த படிச்சது அவனுக்கு வீண் போகாது. நம்ம இதுல பார்த்தோம், அரண் வலியுறுத்தல் போது பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஒருத்தன் வந்து இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது என்னென்னலாம் கொண்டு போக முடியறது அந்த ஜீவனாலன்னா புண்ணியம் பாபம் கற்ற கல்வி அப்படின்னு பார்த்தோம். முக்கியமா இந்த ஆத்தியாத்மிக கல்வியானது அவன் கூடவே போகும். அவனோட மெமரியில இருந்துட்டே இருக்கும். அப்ப பின்னாடி போகும் பொழுது அவனுக்கு அதை தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பை பகவான் கொடுப்பார். அதனாலதான் இங்க ஆச்சரியமா சொல்லிட்டு விட்டுட்டார். அவன் வந்து துர்லபன் அப்படின்னு எல்லாம் சொல்லி அவனை வந்து கஷ்டப்படுத்தல. அந்த கிருஷ்ணர் சொல்லும் போதே என்ன சொல்லிட்டார்? ஸ்ருத்வாப்யேனம் வேதன சைவ கஷ்டித். சில பேருக்கு அப்ப கூட புரியறது இல்லப்பா. அதனால இது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். இந்த இந்த படிப்புங்கிறதே இது ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். இப்ப இந்த ஆச்சரியம் எத்தனை ஆங்கிள்லன்னு பார்த்துட்டும், இந்த ஆச்சரியம் ஆத்மா என்பதே ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது. ஆத்மாவை ஆச்சரியமாக அறிகிறான் ஒருத்தன். வியப்புக்குரியதாக அறிகிறான், அரிதானதாக அறிகிறான். அரிதானதாக இருக்கிறது, வியப்புக்குரியதாக இருக்கிறது. இதை எடுத்துச் சொல்பவன் அரிதானவனாக இருக்கிறான், அவனும் வியப்புக்குரியவனாக இருக்கிறான். இதை கேட்பவன் அரிதானவனாக இருக்கிறான், அவனும் வியப்புக்குரியவனாக இருக்கிறான். இதை கேட்டும் புரியாதவனும் வியப்புக்குரிய அரிதானவன் தான் அப்படின்னு கிருஷ்ணர் முடிக்கிறார். அப்போ இந்த ஞான மகிமா தெரியறது இல்லையா நமக்கு? இத விஷயத்தை புரிஞ்சுண்டா இது ரெண்டுத்துக்குமான ஆத்ம அனாத்ம விவேகத்திற்கான மகிமை என்ன அப்படிங்கறது இதுல சொல்லியிருக்கு. அடுத்தது 30வது ஸ்லோகம் படிக்கலாம். யாராவது சொல்றேலாமா என்னோட? சொல்றேன் மேடம். தேஹி நித்யமவத்யோயம் தேஹி நித்யமவத்யோயம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. தேஹி நித்யமவத்யோயம். யார் சொன்னேன்? சொல்றேன் மேடம். சொல்லுங்க. தேஹி நித்யமவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத. தேஹே சர்வஸ்ய பாரத. தேஹே சர்வஸ்ய பாரத. தஸ்மாத் சர்வாணி பூதானி. தஸ்மாத் சர்வாணி பூதானி. தஸ்மாத் சர்வாணி பூதானி. நத்வம் சோசிதும் அர்ஹசி.
त्वं शोषितुमर्हसि நத்வம் ஷோச்சித்தும் அர்ஹசி. न त्वं शोचितुमर्हसि न त्वं शोचितुमर्हसि ஓகே. தேஹி நித்யமவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் ஷோச்சித்தும் அர்ஹசி. ஹே பாரத, பாரத அப்படின்னா ஏ அர்ஜுனா, அவனுக்கு வேற வேற பேர் சொல்றாரு இல்லையா, இதுல பாரத அப்படின்னு சொல்ற, பரத குலத்தவனே அப்படின்னு. சர்வஸ்ய, சர்வஸ்யனா எல்லோருடைய, தேகே தேகங்களிலும், அதாவது உடல்களிலும், அயம் தேகி தேகத்தில் உறையக்கூடிய, தேகத்தில் இருக்கக்கூடிய, இந்த தேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா, அதாவது ஜீவாத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கோ. நித்தியம் எப்போதும், அவத்ய, அவத்ய அப்படின்னா அழிக்க முடியாதவன் அப்படின்னு அர்த்தம். தஸ்மாத் ஆகையால், பூதானி சர்வாணி, சர்வாணி பூதானி உயிர்கள் அனைத்தும், எந்த உயிராக இருந்தாலும் சரி, எல்லா உடல்களிலும் இருக்கக்கூடிய உயிர்கள் அப்படின்னு புரிஞ்சுண்டு அதை குறித்து, துவம் நீ, சோச்சித்தும் வருந்துவது ந அர்ஹசி அது தகாது. என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த எல்லாருடைய தேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் இருக்கே, இந்த ஜீவாத்மா இருக்கே, அது ஒருபோதும் அழியாது. அவத்ய அப்படின்னா வதை செய்யப்பட முடியாதவன். வத்ய அப்படின்னா வதை செய்யக்கூடியது, அதை அழிக்கக்கூடிய, வதைனா அழிக்கிறது, அதை அழிக்க முடியாதவனாக அது இருக்கிறது. எது? இந்த உயிரானது அழிக்க முடியாததாக இருக்கிறது. இது இந்த உடம்புக்கு மட்டும் இல்லப்பா, நீ பாக்குற பீஷ்மரு, துரோணரு, அப்புறம் உன்னோட பெரியப்பா சித்தப்பாக்கு மட்டும் இல்ல, எல்லா உடல்களில் இருக்கும் உயிர்கள், ஒரு பூனையா இருந்தாலும் சரி, ஒரு நாயா இருந்தாலும் சரி, ஒரு பூச்சியா இருந்தாலும் சரி, அந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரை நம்மால் அழிக்க முடியாது. எங்க பிரமாணம் இருக்கா? இதுலயே சொல்லியிருக்காரு முன்னாடி, ததா தேகாந்தர பிராப்தி. நம்ம தேகினோஸ்மின் யதா தேகே அங்க போகணும். அங்க போய் நம்ம பார்த்தோம்னா புரியும். தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திகி. அந்த ஜீவனானது இந்த தேகம் முடிஞ்சு, இதுக்கான ஒரு பயன்பாடு முடிஞ்ச உடனே இந்த தேகத்தை போட்டுட்டோ வேறொரு தேகத்தை எடுத்துக்கொண்டு அது போய்கொண்டிருக்கிறதே. அப்படிங்கிறதுனால நீ இதை வதை செய்ய முடியாது என்பதை அறிந்து கொள். எதைன்னா இந்த ஜீவாத்மாவை, நித்தியம் அவத்தியம், ஒரு நாளும் அது அழியவே அழியாது. இப்போ என்ன இத்தனை நேரமா அவனுக்கு என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, ஆத்மா அழியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் உடம்பு அழியக்கூடியது தானே, அதனால உனக்கு என்னப்பா, அழிஞ்சிட்டு போறது விடு அப்படின்னு சொன்னார். இந்த ஜீவன் தான் அழியறதுன்னு நினைக்கிறியாப்பா? ஜீவனே அழிய முடியாதுப்பா, ஜீவனும் அழிக்க முடியாது. நீ ஆத்மாவை அழிக்க முடியாத மாதிரி இந்த ஜீவன் அழிக்க முடியாது. ஏன்னு சொன்னா, இந்த ஜீவன் என்ன பண்ணும், இந்த உடம்பு முடிஞ்சு போயிட்டு, இதுக்கான பயன்பாடு முடிஞ்சிருக்குன்னா வேற உடம்பு எடுத்துன்னு போயிடும். கர்மானுசாரம் அதுக்கு ஒரு உடம்பு கொடுக்கப்படும். அது ரொம்ப நல்ல ஜீவனா இருந்ததுன்னா தேவர்கள்ல ஒருத்தரா இருக்க போறது. அப்புறம் திரும்பி அந்த தேவர்கள்ல ஒருத்தரா எவ்வளவு நாள் இருக்க முடியுமோ அவ்வளவு நாள் தான் இருக்கும். அதோட புண்ணிய பலன் தீர்ந்து போயிடுச்சுன்னா க்ஷீணே புண்ணியே மத்திய லோகம் விஷந்தின்னு கீழே வந்துரும். இங்கேயே சொல்லுவார் 9வது அத்தியாயத்துல, இது திரும்ப வந்துரும் அப்படின்னு. அப்போ அதுக்கப்புறம் அது இது இன்னொரு ஒரு உடம்பு எடுக்கும். இன்னொரு ஒரு உடம்புக்கு அங்க புண்ணிய பாபங்களுக்கு அனுசாரமா அதுக்கு என்னென்ன உடம்பு கிடைக்கணுமோ அதுக்கப்புறம் கிடைக்கும். இப்படித்தானே இது போயிட்டே இருக்க போறது. இதுக்கு எதுக்குப்பா நீ கவலைப்படுற? நத்வம் சோச்சித்தும், இது வருந்துறது அப்படிங்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? இப்போ 2 ஆங்கிள் பா. ஒண்ணு ஆத்மா நித்தியம். ஆத்மா நித்தியமா இருக்கிறதுனால நீ சோகப்படுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? எப்பவும் இருக்க போற விஷயத்துக்கு எதுக்கு சோகப்படணும்? சரி, இந்த இது அனாத்மா அனித்தியம். அது எப்படி இருந்தாலும் அனித்தியம் தானே. அது அது எப்படி இருந்தாலும் இருக்க போறது இல்லையே. கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் போயிடும். எது வந்ததோ அது போகதான் போறது. இப்படி எல்லாம் நிறைய சொல்லியாச்சு. அப்பவும் நீ வருத்தப்பட்டியானா? வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லா தேகத்திலையும் இருக்கக்கூடிய தேகி அப்படின்னு இருக்கிறது, அதுதான் ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாங்கிறது அழியக்கூடியதே அல்ல. நாம ஐயோ இந்த உடம்பு போயிட்டுனா நம்ம என்ன பண்றது, நல்லதா போச்சு, வேற ஒரு நல்ல ஃப்ரெஷ் பாடி கிடைக்குமா இல்லையா நமக்கு. இது வயசாயிட்டு முட்டியோ வலிக்கிறது,
முதுகோ வலிக்கிறது, உட்காரவும் முடியல, நிக்கவும் முடியல, கொஞ்ச நேரம் கூட உட்கார்றதுக்கு கஷ்டமா இருக்கு, அங்கங்க இழுத்துக்கிறது. இப்ப போனா நல்லது தானே. வேற யாரோ ஒருத்தர் வேற ஏதோ ஒரு உடம்பு கிடைக்க போறது, நல்ல உடம்பா கிடைக்கட்டும், நம்மளும் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கோம், கீத ஸ்லோகம் வேற டெய்லி படிக்கிறோம், நமக்கு நிச்சயம் மனுஷ உடல் கிடைக்கும்னு வந்து கீதா மகாத்மியத்துல வேற சொல்லிட்டா. அப்ப அது பொய்யாவே போகாது. ஸ்ரத்தை இருக்கு நமக்கு, குருநாதர் சொல்லியிருக்கார், நிச்சயமா உனக்கு வந்து இந்த பிறவி வீண் போகாதப்பா, நீ திரும்ப வந்து அடுத்த பிறவியில உனக்கு இதை கண்டினியூ பண்ற மாதிரி நான் தரேன்னு வேற கிருஷ்ணாஸ் கேரண்டி வேற இருக்கு. அப்புறம் இனி என்னதான் வேணும் நமக்கு, போனா போயிட்டு போறது. இப்ப என்ன இப்போ அதனால இருக்கிறச்சே இருக்கிற வரைக்கும் இருக்கிற உடம்ப எதுக்கு கொடுத்திருக்கார்? இந்த உடம்ப கொடுத்தது இந்த உடம்புல இருக்கிற நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கொடுத்தது. நான் யாருங்கிறத தெரிஞ்சுட்டு அதன் பிரகாரம் நான் இந்த உலக வாழ்க்கையை பிராரப்தத்தை எப்படி அனுபவிக்கணுமோ அப்படி அனுபவிச்சு தீக்கணும். அதுக்கு தான் உடம்ப கொடுத்துருக்கே தவிர்த்து நமக்கு இதுக்காக வருத்தம், இது போக போறதேன்னு வருத்தப்பட வேண்டாம். இது இது ரொம்ப ஓட்டையா இருக்கே, இது ரொம்ப படுத்துறதேன்னு வருத்தப்பட வேண்டாம். மற்றவர்களுக்கும் இதே தானே, எல்லா உடம்புக்கும் இதேதான், எல்லா உயிருக்கும் இதேதான். அதுதான் கிருஷ்ணர் சொல்றாரு. 1 2க்குன்னு இல்லப்பா, அனைத்து சர்வாணி பூதானி எல்லாருக்கும் இதேதான். முன்னாடி சொல்லியிருக்க, விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்டித் கர்த்தும் அர்ஹசி அப்படின்னு 17வது ஸ்லோகத்திலையும் சொன்னது. இது நாசமே ஆகறதுக்கு வழியே கிடையாது. அதனால நீ இதுக்கு ஒண்ணும் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. இதுக்காக நீ ஒண்ணும் அவஸ்தைப்பட வேண்டிய விஷயமே இல்லை. உடம்பு அழியுமா? நிச்சயமாக அழியும். இந்த உடம்புக்கு அழிவு உண்டு, உயிருக்கு அழிவுங்கிறது கிடையாது. உயிர் மீண்டும் மீண்டும் வேறு வேறு உடல்களை எடுத்துக்கொண்டு பிறந்து கொண்டு இருக்கும். எப்ப வரைக்கும் அப்படின்னா, எப்ப நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதோ அப்ப வரைக்கும். நான் யாருன்னு தெரிஞ்சுட்டு ஞான நிஷ்டையில அது இருந்துடுத்து அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் பிறவிங்கிறதே கிடையாது. பிறப்பு பிறவிச் சுழல் அப்படிங்கிறது அதுக்கு இருக்கவே இருக்காது. எப்போன்னா நான் யாருங்கிறத நான் புரிஞ்சுட்டு அந்த ஞான நிஷ்டையில அது இருக்கிற வரைக்கும், இருக்கிற போது அதுக்கு இனிமே பிறவி என்பது கிடையாது அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லுது. அதனால கவலைப்படுறதுனால காரியம் ஆக போகுது. எந்த ஒரு காரியமாவது கவலையினால மாறி இருக்கா? நம்ம பார்க்கணும். நம்ம லைஃப்லயே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்ததுன்னா, நான் கொஞ்சம் 5 மினிட்ஸ் கவலைப்படுறேனே, கவலைப்பட்டா என்ன ஆக போகுது? ஒண்ணுமே ஆக போகுது. 5 மினிட்ஸ் போகும் அவ்வளவுதான். வேற ஒண்ணும் ஆகாது. நத்திங். டைம் வில் நாட் வெயிட் ஃபார் அஸ். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. நம்ம அதுக்கு பதில் என்ன சுவாமிஜி அழகா சொல்லுவாரு, வாட் நெக்ஸ்ட், ஹவு பெஸ்ட். பண்ணிட்டே இருங்க, போயிட்டே இருங்க, வேலையை பார்த்துன்னு போயிட்டே இருக்க, ஓடிட்டே இருக்க வேண்டியதான். அது ஏதோ தப்பா எடுத்தா சரி ரைட்டு, அடுத்த வேலையை பார்ப்போம். அதை எப்படி சரி பண்றேன்னு முடிஞ்சா பண்ணுவோம், இல்லைன்னா அடுத்தது பார்ப்போம், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுக்கு என்ன வேல்யூ இருக்கு அதுக்கு கொடுக்கறதுக்கு? என்னத்துக்காக அதுக்கு வருத்தப்படணும்? எதுவா இருந்தாலும் அப்படித்தான். அதனால ததா தேகாந்தர பிராப்திகின்னு ஒரு 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 பிரமாணத்தை எடுத்துக்கிறோம். அப்புறம் அஞ்ஞானி சஞ்ஞாதி நவானி தேகி, நம்ம இதுல வாசாம்சி ஜீர்ணானில பார்த்தோம். இதை விட்டாச்சுன்னா இது ஒரு கிழிஞ்ச ஆடைன்னு நினைச்சுட்டு இதை போட்டுட்டு வேற ஒரு ட்ரெஸ் எடுத்துன்னு போட்டுன்னு போயிட்டே இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல இதுல ஒண்ணுமே இல்லையே. சுவாமிஜி வந்து அழகா சொல்லுவார். இந்த ஒரு ஒரு ஃப்ரேஸ் ஆட்டமா அழகா சொல்லுவார். என்னன்னா, தூய உணர்வே உயிர்களுக்கு உயிரான இறைவனாகவும் உயிர்களாகவும் உள்ளங்களாகவும் உடல்களாகவும் உலகங்களாகவும் காட்சியளிக்கின்றன மாயையா அப்படின்னு. அதாவது உணர்வு ஒண்ணுதான் இருக்கு, உணர்வு கடல் நான், வேற எதுவுமே இல்லை. மீதி எல்லாமே இதெல்லாம் கற்பனை கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்பையெல்லாம் சொப்பனம் போலே என்று துணிந்தவன் ஞானியாவான் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? நான் போன இதுல கூட சொன்னேன். அதனால இதெல்லாம் ஒரு பெரிய கற்பனை. அதனால இந்த கற்பனைக்கு பெருசா ஒரு வேல்யூ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி, ஏன்னா இதுக்கப்புறம் டாபிக்கை கம்ப்ளீட்டா மாத்தப்போறார். அவர் வந்து தர்ம விஷயமா சொல்லப்போறார். அவர் அர்ஜுனனுக்கு தர்ம ஆங்கிள் சொல்லப்போறார். அவன் வந்து நிறைய தர்ம விஷயமா சந்தேகம் கேட்டானா இல்லையா, அது எல்லாத்துக்கும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண போறார். ஒரு 2 அனெக்டோட் மட்டும் சொல்லிட்டு நான் இதை முடிக்கிறேன். சுவாமி ரங்கநாதாஜின்னு அவர் ராமகிருஷ்ண மடத்துல அவருடைய கமெண்ட்ரி கீதால அதுல வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து அவர் எழுதியிருக்கார். இந்த இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போகுது. அதாவது ஹிட்லரோட நாசி இது இருக்கு இல்லையா, முகாம் இருக்கு இல்லையா, அங்க வந்து ஒரு ஜூயிஷ் சயின்டிஸ்ட் எல்லாம் நிறைய பேரை கூப்பிட்டு வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்தினாள். ரொம்ப கொடுமைப்படுத்தி நிறைய பேரை வந்து அந்த கொடுமை தாங்காம அவெல்லாம் வந்து செத்து போயிட்டாராம். அப்போ விக்டர் பிராங்கல்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் மாத்திரம் என்ன ஆனாராம், சர்வைவ் ஆயிட்டாராம். சர்வைவ் ஆகி அவர் ஒரு புக் எழுதினாராம். இந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல நான் என்ன அனுபவிச்சேன் அப்படிங்கறத ஒரு புக்கா எழுதினாராம். அதுல அவர் என்ன சொல்றாராம், அவன் என்ன ரொம்ப கொடுமைப்படுத்தினான், நான் என்ன தெரியுமா பண்ணேன், அதை எப்படி தெரியுமா நான் ஓவர் கம் பண்ணேன், நான் இந்த உடம்பே இல்லை அப்படின்னு நான் எனக்கு திருப்பி 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 ஒரு அஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருந்தேன். நான் இந்த உடம்புக்கு வேறானவன் அப்படின்னு கொடுத்து கொடுத்து அவ என்ன அடிச்சாலும் நான் அதனால பாதிக்கவே படல.
நான் பாதிக்காம இருந்து அதுல இருந்து வெளியில வந்ததுக்கு காரணம் என்னோட இந்த அஃபர்மேஷன், நான் இந்த மாதிரி நினைச்சதுதான் அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி நினைக்கும் பொழுது என்னோட மனசு வந்து அன்டிஸ்டர்ப்டா இருந்தது. அதனால நான் சர்வைவ் ஆயிட்டேன். அந்த கொடுமைகள்ல இருந்து நான் சர்வைவ் ஆயிட்டேன் அப்படிங்கிறது. இப்ப நமக்கு என்ன புரியுறது அப்படின்னு சொன்னா, இந்த விஷயத்த ஆழமா மனசுக்குள்ள கொண்டு போணும். நான் உடம்பில்ல, உடம்பில்ல, உடம்பில்ல. இந்த தேகாத்ம புத்தி இருக்கிற வரைக்கும் துக்கம்ங்கிறதுக்கு போறதுக்கு வேலையே இல்ல. துக்கம் இருந்துட்டே இருக்கும். தேகாத்ம புத்தி போயிடணும் கம்ப்ளீட்டா. அது போயிடுத்து அப்படின்னா, இந்த உடம்பு நான் அப்படிங்கிற கொண்டாடக்கூடிய ஒரு மனோபாவம் நம்ம கிட்ட இருந்து போயிடும். அதே மாரி சாக்ரடீஸ பத்தியும் சொல்லுவா. சாக்ரடீஸ்க்கு வந்து விஷம் குடுத்து அவர வந்து சாக அடிச்சுட்டாங்கன்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ எல்லாரும் வந்து அவரோட சிஷ்யர்கள்லாம் சுத்தி உட்கார்ந்திருந்தாளாம். உட்கார்ந்திருக்கச்சே அவ எல்லாரும் பார்த்திருந்தாளாம். இவரு என்ன விஷம் குடிக்க போறாரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அ அவர் என்ன பண்ணாராம், அவருக்கு சிஷ்யர்கள்ல வந்து விமனும் இருப்பா, மென்னும் இருப்பா. விமன்லாம் ரொம்ப அழறான்னு சொல்லிட்டு அவள்லாம் வெளில அனுப்பிச்சுட்டாங்க. இந்த மென் எல்லாம் என்ன பண்ணாங்க, அவ அழுதுண்டே உட்கார்ந்திருக்கா. இப்ப சாக்ரடீஸ் சொன்னாரா, "என்னப்பா அவங்கள தான் அனுப்பிச்சுட்டேன். ரொம்ப எமோஷனலா இருக்காங்க. நீங்கலாம் ஏன் இப்படி இருக்கீங்க?" அப்போ ஒரு ஒரு சிஷ்யர் வந்து கேட்டாராம், "சரி அதெல்லாம் இருக்கட்டும். உங்கள எப்படி புதைக்கிறது?" அப்படின்னு கேட்டார். இன்னும் அவர் விஷமே சாப்பிடல. சாப்பிட போறார். அப்போ சாக்ரடீஸ் சொன்னாராம், "ஓ! உனக்கு அந்த சந்தேகமா இருக்கா? அப்போ நீ என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும்னா, யூ மஸ்ட் கேட்ச் மீ, த ரியல் மீ" அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நீ என்ன பிடிக்கணும். உண்மையான என்ன பிடிக்கணும். உண்மையான நான் வந்து பிடிக்கப்படக்கூடியவனா? கிடையவே கிடையாது. நான் தான் அனந்தமா இருக்கேனே! என்ன பிடிக்கவே முடியாது. அதுதான் அர்த்தம் அதுக்கு. நீ என்ன உண்மையான நான நீ பிடிச்சிடுவியா நீனு? நீ பிடிச்சவே முடியாது. உண்மையான நான் அழியவே அழியாதப்பா. அதுக்கு அழிவே கிடையாது. அழிவற்றது அப்படிங்கிறது சாஸ்திரம். இதெல்லாம் அறிஞ்சதுனால அதனால தான் அவர வந்து விஷம் குடிக்க சொன்னாங்க. அதெல்லாம் ஒத்துக்கல. யாரு? இந்த பராஞ்சிகாணி வெத்ருநத் சுபாவம்னு சொல்றாரே, அந்த வெளிப்பார்வை கொண்டவர்களால இந்த தத்துவத்த புரிஞ்சுக்க முடியல அந்த காலத்துல. உடனே அவள கொன்னுடுறா அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப எவ்வளவு ஆழமான கருத்துகள். அது நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா, இந்த ஆத்ம ஞானம்னு ஒண்ணு இல்லன்னா, அவர் அதோட கூட இன்னொன்னு சொல்றாரு சாக்ரடீஸ். "உடம்ப ஏதாவது பண்ணுமான்னு கேட்டியா நீ? உடம்ப என்னவோ பண்ணிக்கோ. என்ன வேணா பண்ணு. யாருக்கு எனக்கு என்ன? என்ன நான் இந்த இந்த உடம்பு நானா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுடுறாரு. அந்த மாதிரி இந்த உடம்பு நான் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த உடம்பு உண்மை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். இங்க உடம்பு நான் இல்லைங்கிறது நமக்கு ஓகே. அர்ஜுனனுக்கு என்ன? உடம்பு உண்மை இல்லை. அவள்லாம் உண்மை. இந்த உடம்புங்கிறது உண்மை இல்லை. அவ எல்லாருமே வந்து ஒரு ஒரு பீரியடுக்கு வியக்த மத்தியானி அத மறந்துடக்கூடாது. வியக்த மத்தியானி பாரத அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இந்த அளவுல இன்னைக்கு நாம வந்து இந்த வகுப்ப முடிச்சுக்கலாம். அடுத்த வகுப்புல இன்னொரு ஆங்கிள்ல திரும்ப ஆரம்பிக்க போறார். 31வது ஸ்லோகத்துல இருந்து அடுத்த வகுப்புல பார்ப்போம்.